என் தங்கமே, உன்னை அளவைத்தவர்களுக்கு அழைப்பு மணி வந்துவிட்ட செய்தியை உன்னிடம் சொல்லிவிட உன் அப்பன் இந்த கருப்பன் நான் வந்திருக்கின்றேன். இவர்களுக்கு அழைப்பு மணி வந்தது ஒரு விஷயம் அல்ல. ஆனால் இவர்களை அழைத்தது யார் என்று தெரிந்தால் என் பிள்ளை, நீ இந்த கருப்பன் என் முன்னாலேயே கண்ணீர் வடித்து விடுவாய். ஏனென்றால் உன்னுடைய கஷ்டத்தை பார்த்து வெகுண்டெழுந்த ஒருவர்தான் இது போன்ற ஒரு காரியத்தை செய்ய வந்திருக்கின்றார். உன்னுடைய வேதனையையும் சோதனையையும் கண்டு பொறுக்க முடியாத ஒருவர்தான் இது போன்ற ஒரு காரியத்தை செய்ய வந்திருக்கிறார். அப்படி என்றால் இவர் யார் என்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் நான் உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்ற இந்த விஷயத்தை கட்டாயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு உனக்கு துணை இருக்கும் இந்த கருப்பன் எப்பொழுதுமே உன்னை சுற்றி வந்து உனக்கான நன்மைகளைத்தான் நான் நடத்த நினைப்பேன் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நான் இன்று உனக்கு செய்ய நினைக்கின்ற இந்த காரியங்கள் அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். நான் வருகின்ற காலம் மட்டும் என் பிள்ளை நீ எதையும் யோசித்து மனம் கலங்காதே. கருப்பன் உனக்காகவே எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த நேரத்தை நீ விட்டுவிடக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களும் தேவையில்லாத சோதனைகளும் உன்னை விட்டு விலகும் பொழுது தானாகவே உன்னை ஆட்டி படைத்த தீமைகள் விலகிவிட்டது என்பது அர்த்தம். எப்பொழுதும் பிரச்சனைகளும் வேதனைகளிலும் அதிகமாக இருந்து கொண்டிருந்தாயானால் இந்த தேவையற்ற விஷயங்கள் எல்லாமும் உன்னை விட்டு விலகிச் சென்று கொண்டிருக்கிறது. இவையெல்லாமும் இனி உனக்கு நல்லதை நடத்த வரப்போகிறது என்பது அர்த்தம். எப்பொழுதும் பிரச்சனைகளை கண்டு பதறக்கூடாது. பிரச்சனைகள் உச்சத்தை தொடும் பொழுது, வாழ்க்கையின் வேதனைகள் உச்சத்தை தொடும் பொழுது தானாகவே எல்லாமும் உன்னை விட்டு விலகி ஓடும். எல்லா பிரச்சனைகளும் தானாகவே உன்னை விட்டு விலகி நடக்கும் என்பதுதான் உண்மை. அதனால் இதையெல்லாமும் பொருட்படுத்தாமல், இதையெல்லாமும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்காமல் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியென புரிந்து கொள்ள வந்துவிடு. உன்னோடு நான் இருப்பது உனக்கு இனி எப்பொழுதும் நன்கு தெரிந்த ஒரு விஷயமாகவே மாறப்போகிறது. இந்த கருப்பன் உனக்கு துணை இருக்கும் பொழுது எதையும் நினைத்து என் பிள்ளை இனிமேலும் நீ வருத்தம் கொள்ளாதே. நான் இருக்கும் காலங்கள் இனி முழுமையாக உன்னை வந்து சேரும் பொழுது என் பிள்ளை தெய்வத்தின் அருள் கொண்டு எல்லாவற்றையுமே நீ உறுதியாக பெற்று விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது வேண்டி உனக்கு நான் சொல்லும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் இனி முழுக்க முழுக்க நீ சரியாக பெற்றுக்கொண்டால் அதுவே போதும். எந்த நாளும் உனக்காகவே நான் வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டு வாழ வேண்டும். எந்த நேரமும் உன்னோடு நான் இருந்து உன்னை தொடர்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் எந்த நிலையிலும் உனக்கு கை கொடுக்க உதவும் பொழுது இதையெல்லாமும் ஒருபோதும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது. நான் இருந்து உன்னை காப்பாற்றுகின்ற இந்த சூழ்நிலைகள் அத்தனையும் இனி முழுக்க முழுக்க உனக்கு வெற்றியை சொல்லும் என்பதனை மறக்காதே. கருப்பன் இருக்கும் பொழுது சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் சட்டென்று ஒரு நொடியில் நடந்துவிடும். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகளும் கஷ்டங்களும் எல்லாமும் உன்னை விட்டு விலகிச் செல்கிறது என்பதுதான். உன்னோடு நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ கண்கூடாக காண முடியும். என் தங்கமே, உன்னை அளவைத்த ஒருவரை நான் அழைக்கவில்லை. அவர்களுக்கு அழைப்பு மணியை நான் கொடுக்கவில்லை. என்னை தாண்டி ஒருவர் இந்த அழைப்பு மணியை அவருக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக இதனை என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். சுற்றி இருப்பது எல்லாமும் நம்முடைய நன்மைக்குத்தான். ஒரு மனிதனை அடையாளப்படுத்துவதும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ மறந்து விடாதே. ஒவ்வொருவரும் அவரவர் தேவைக்காக இன்னொருவரை பயன்படுத்த நினைக்கும் பொழுது நாம் அவர்களை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அவர்களை யார் என்று நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? சுற்றி இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து கொண்டு சுற்றி நடக்கும் ஒவ்வொரு சோதனைகளையும் நாம் என்னவென்று தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் நமக்கு நடப்பது எல்லாமும் நம்முடைய கண்கள் முன்னால் தெரிய தொடங்க வேண்டும். நம்மை ஆட்டி படைக்கும் கஷ்டங்கள் என்ன, நம்மை ஆட்டி படைக்கும்
வேதனைகளும் சோதனைகளும் என்ன என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் நான் உனக்கு துணையிருந்து ஒன்றை நடத்தி கொடுக்கும் வேலை. என் பிள்ளை, இனி எதுவும் உன்னை பாதிக்காதபடி நீ இந்த வாழ்க்கையை மன நிறைவோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காதே. தேவையில்லாதது என்று இங்கு எதுவும் இல்லை. தேவையான விஷயங்கள் எதையும் நீ எப்பொழுதும் கண்டுகொள்வதில்லை என்று இந்த கருப்பன் பலமுறை உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இனிமேலாவது உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை எல்லாம் என்னவென்று சற்று உன்னிப்பாக நீ கவனிக்க வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சற்று புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். நான் இருப்பது உன் அப்பன், இந்த கருப்பன் நான் இருப்பது என்றும் என்றென்றும் உனக்குரிய மகிழ்ச்சியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையில்லாத எந்த ஒரு நிலையையும் எண்ணி என் பிள்ளை இனிமேலும் நீ கலங்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு. இந்த கருப்பன் உனக்கு துணை இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதனை நீ நம்பு. காலம் காலமாக இந்த வாழ்க்கை சில சோதனைகளை உனக்கு கொடுத்திருக்கலாம், சில வேதனைகளை உனக்கு கொடுத்திருக்கலாம். இவை எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ எப்பொழுதுமே கடந்து வருகின்ற ஒரு நிலை உனக்கு கொடுத்தது நீ வணங்குகின்ற தெய்வம் உனக்கு தருகின்ற பரிசு. அவர்கள் உன்னோடு இருக்கிறார்கள் என்பதனை நீ உணர்வதற்கான பரிசு இது என்பதனை நீ மறந்து விடாதே. தேடி வரும் எல்லா விஷயங்களும் நம்மிடம் வந்து சேர்வது கிடையாது. அது நம்மிடம் நிலைப்பதும் கிடையாது. ஏதாவது ஒன்று மாறி மாறி இந்த வாழ்க்கையில் ஒரு விதமான பதட்டத்தை தான் உனக்கு தந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த காலம் இனி உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரம் இனி முழுமையையும் என் பிள்ளை நீ தெளிவாக என்னவென்று புரிந்து கொள்ள தயாராகிவிடு. எத்தனையோ முறை இந்த கருப்பன் உன்னை தேடி வருகின்ற பொழுதுகளில் எல்லாமுமே இதை பற்றி நான் உனக்கு சரியான விளக்கத்தை தந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கும் இந்த மனிதர்களை எல்லாமும் நாம் நிச்சயமாக ஒரு கை பார்க்கத்தான் வேண்டும். கருப்பன் இதை எல்லாமும் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற நேரம் இன்னொருவர் இவருக்கு சரியானதொரு பாடத்தை கற்றுக் கொடுக்க முன்வந்து விட்டார் என்றால் உடனடியாக இதனை நீ தெரிந்து கொள்வதுதான் நியாயமல்லவா? உடனடியாக இதனை நீ புரிந்து கொள்வதுதான் நியாயம். இதனை என் குழந்தை நீ அவ்வளவு சுலபமாக வெல்லாமும் விட்டுவிட முடியாது. உனக்கான நேரங்களை என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு என்ன வேண்டும் என்று நீ யோசித்தாலும் அவை எல்லாமும் உனக்கு சரியாக கிடைக்கும்படி நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையை பற்றிய நல்ல சிந்தனைகளோடு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் எதிர்வரும் காலங்கள் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். என் குழந்தையே, நீ பயந்த விஷயங்களே உனக்கு நன்மைகளை கொடுக்கலாம். நீ வேண்டாம் என்று உதறிய விஷயங்கள் இன்னொருவருக்கு நல்லபடியாக மாறி இருக்கலாம். அதனால் எதையுமே சற்று உன்னிப்பாக நீ கவனித்து பார்க்க வேண்டும். இதையெல்லாமும் நீ சரியாக செய்யும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கு பல நன்மைகளை நல்லபடியாக நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன் அப்பன் இந்த கருப்பன் உன்னோடு துணை இருந்து உனக்கு நான் எல்லாவற்றையும் சரிவர எடுத்து கொடுப்பேன் என்பதுதான் உண்மை. உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி அத்தனை விஷயங்களும் உன்னை தேடி வருவதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆச்சரியங்களை எல்லாமும் உனக்கு நான் நடத்தி கொடுக்க வருகின்ற இந்த வேளை இனி உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலம் உனக்கு நல்ல பதிலை சொல்லும்படி உனக்கு எல்லா நிலையிலும் நான் நன்மைகளை நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டேன். உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமும் நீ எண்ணியது போலவே இந்த வாழ்க்கையில் மாற நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் உன் கருப்பன்
உன்னை காப்பாற்றுவேன் என்ற வாக்குறுதியை கொடுக்கிறேன் என்றால் எல்லாமும் உன்னுடைய நல்ல மனதிற்கு நான் சொல்கின்ற வாக்குறுதிகள்தான். நீ எப்பொழுதும் சரியான விஷயங்களை தெளிவாக உன்னோடு எதையும் ஏற்றுக்கொள்ளும் நேரம் வரும்பொழுது அதை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது. உன் அப்பன் இந்த கருப்பன் சொல்வது போலத்தான் உன்னை ஆட்டி படைக்கும் விஷயங்கள் எதுவென்றாலும், உன்னை சூழ்ந்து வரும் சோதனைகள் எதுவென்றாலும் இதையெல்லாமும் என் பிள்ளை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் நான் உனக்கு துணை இருக்கும் இந்த காலங்களை நீ ஒருபோதும் விட்டு விடாதே. எல்லாமுமே உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை முதலில் நீ ஏற்றுக்கொள். தெய்வம் ஒருவருக்கு துணை இருக்கிறது என்றால் அது ஒன்றும் சாதாரணமான காரியம் அல்ல. தெய்வம் ஒருவர் வாழ்க்கையில் வந்து சேர்கிறது என்றால் அவர்கள் எத்தனை கோடி புண்ணியங்களை செய்திருக்க வேண்டும் தெரியுமா? எத்தனை கோடி புண்ணியங்களை இவர்கள் சேர்த்து வைத்திருக்க வேண்டும் தெரியுமா? இது எல்லாமுமே ஒரு விதமான மன உறுதியை இங்கு எல்லோருக்கும் கொடுக்க தொடங்கி இருக்கிறது என்பதுதான் உண்மை. உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது இனி எல்லாமும் உனக்கு நல்ல மாறுதல்களை கொடுக்க போகிறது என்பதுதான் உண்மை. நடக்கும் விஷயங்கள் இனி அத்தனையிலும் என் பிள்ளை உன்னை நிச்சயமாக நீ மீட்டெடுக்க போகிறாய் என்பதனை மறக்காதே. உனக்கான தேவைகளை எல்லாம் நீ அடையாளப்படுத்த போகிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றிலும் நடக்கும் இந்த விஷயங்களை இனிமேல் நீ கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பார்த்தால் உனக்கு புரிந்துவிடும். நம்மை சுற்றி நடந்தது எல்லாம் என்ன, நமக்கு இவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் யார், இவர்களினுடைய உண்மையான நோக்கம் என்ன என்பதனை எல்லாமும் என் குழந்தை நீ தெளிவாகவே புரிந்து கொள்வாய் என்பதுதான் உண்மை. இனிமேலும் இது போன்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உனக்கு அதற்கு எப்பொழுதும் துணையாக நிற்க வேண்டும் என்பதுதான் உண்மை. நான் உன் முன்னால் நின்று உனக்கென்று துணையாக இருந்து ஒவ்வொன்றையும் நடத்தி கொடுக்கும் இந்த நேரம் என் பிள்ளை நீ எதையுமே இனி கைவிட்டு விடாதே. நடத்தக்கூடிய விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள். உன்னுடைய தேவைகளை நீ உணர்ந்து நடந்து கொள். இனி உனக்காக நான் என்ன கொடுக்க போகிறேன் என்பதனையும் நீ ஆழமாக சிந்தித்து விடு. இந்த காலமும் நேரமும் உனக்கு எதையெல்லாமும் இந்த கருப்பன் என் மூலமாக கொடுத்திருக்கிறதோ இனி அத்தனையையும் அது உனக்கு எடுத்து சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள். கருப்பன் துணை இருப்பது உனக்கு நிச்சயமாக இனிமேல் புரிந்துவிடும். நான் இருந்து உன்னை வழிநடத்தும் இந்த நேரங்கள் இனி எல்லாவற்றையும் உனக்கு நிச்சயமாக சொல்லி கொடுக்கும் அல்லவா? தேவையில்லாத விஷயங்கள் என்னவென்றாலும் அதற்கு முண்டியடித்து ஓடிக்கொண்டு வருகிறாய். ஆனால் இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு தேவையான விஷயம், ஒரு மிகப்பெரிய நல்லது நடக்கப் போகிறது. நீ வணங்கிய ஒரு தெய்வம்தான் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களை அழிக்க புறப்பட்டிருக்கிறது. இந்த தெய்வம் யார் என்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி உனக்கு ஒன்று என்றால் ஓடி வந்து நிற்கக்கூடிய இந்த தெய்வத்தை நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாமும் நீ யோசித்து கொண்டு மனமுடைந்து விடாதே. முடியாதது என்று இனி இங்கு எதுவும் கிடையாது. உனக்காக ஒரு தெய்வம் முன்வந்து உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களை அழிக்க முடிவெடுத்து இங்கே நிற்கிறது என்றால் நிச்சயமாக இவர்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் உனக்கு என்ன சொல்ல வந்திருக்கிறார்கள் என்பதனையும் நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் சில நேரங்களில் சில புரிதல்களை அடையும் பொழுது அந்த நேரம் உனக்கே சில பிரச்சனைகள் உன் மனதை போட்டு நொறுக்கி கொண்டிருக்கும். இதையெல்லாமும் நீ உணரக்கூடிய நேரம் வரும் பொழுது அப்பொழுது தெய்வம்தான் அந்த இடத்தில் உனக்கு துணை நின்றிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே.
கருப்பன் சொல்லும் பொழுது இதை எல்லாமும் நீ புரிந்து கொண்டால் இனி உனக்கு நடப்பது எல்லாமும் எத்தனை பெரிய நன்மைகளை உனக்கு கொடுக்கும் என்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். நான் இருப்பது உன்னை சுற்றி இனி உனக்கு என்ன நடத்துகிறது என்பதனையும் உனக்கு கட்டாயமாக தெரியப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த தருணங்களும் இந்த வாழ்க்கையில் மாறிவிடக்கூடிய காலம் வரும் பொழுது எல்லாமுமே உனக்கான தேவைகளை நிச்சயமாக எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த காலம் உனக்கு நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் எல்லாமும் இனி உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். எந்த இடத்திலும் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாமும் இது சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நாம் எதிர்பார்த்து நிற்கும் நேரங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கு தெய்வத்தினுடைய அன்பு கிடைக்கப் பெறுவதோடு மட்டுமல்லாமல் நீ யோசிக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு சரியான பலனை நிச்சயமாக கொடுத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாது. நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது என்பதனை நான் ஒவ்வொரு முறையும் உனக்கு எடுத்து சொல்லி கொண்டிருக்கின்றேன். நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டது என்பதனை நான் மீண்டும் மீண்டும் உனக்கு புரிய வைத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இனிமேல் இது ஒவ்வொன்றிலும் இருந்தும் நீ உனக்காக என்னவெல்லாம் பெற எண்ணுகிறாயோ, உனக்காக எதையெல்லாமும் நீ அடைந்துவிட துடிக்கிறாயோ, அவை எல்லாமுமே உனக்கு சரியாக நடப்பதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நீ நினைத்தால் இங்கு எல்லாமும் மாறிவிடும். இந்த தெய்வம் அதை உனக்கு எடுத்து சொல்லும் பொழுது நீ இவை ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொள்ளும் மனநிலை உனக்குள் வரும் பொழுது அந்த பக்குவமே உன்னை வாழ வைக்கும். இத்தனை நாளும் ஒரு தெய்வம் உன்னை துணை இருந்து வழி நடத்தி இருக்கிறது என்பதனை நீ உணராமல் விட்டுவிட்டாய் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இனி நடக்கும் அத்தனை விஷயங்களும் உன் கண் முன்னாலேயே உனக்கு சரியாக நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உன் கண்ணீரை கண்டு பதறிய ஒரு தெய்வம் இவர்களுக்கு இப்பொழுது தண்டனையை கொடுக்க வந்திருக்கிறது என்றால் அது வேறு யாரும் கிடையாது என் குழந்தையே, அது வராகி தேவிதான். வராகி தேவியானவள் உன் வீட்டில் சில காலமாக நின்று பேசி கொண்டிருக்கிறாள். இவளை வணங்கக்கூடாது, இவளை வீட்டில் வைக்கக்கூடாது என்று சொல்லி உன்னை பயமுறுத்தினார்கள். ஆனால் அதை எல்லாமும் மீறி அவள் மீது நீ அன்பு கொண்டு, அவள் மீது நீ முழுமையான ஒரு அக்கறை கொண்டு உன் வீட்டில் வைத்து அவளை அதிகமாக நம்பினாய் அல்லவா? அந்த நம்பிக்கைதான் இன்று உனக்கு ஒரு கஷ்டம் என்றவுடன், உனக்கு ஒரு கண்ணீர் வரப்போகிறது என்றவுடன் அதற்காக அவள் துணையிருந்து உனக்கு உறுதுணையாக நிற்க துணிந்து விட்டாள் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ நம்பினால் அது போதும். நான் இருக்கும் பொழுது எப்பொழுதும் உனக்கு நன்மைகள் தான் நடக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொண்டாலே அது போதும். இனி எல்லாமுமாக நான் இருப்பதை நீ உணர்ந்து புரிந்து கொண்டு பெருமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் என் பிள்ளைக்கான விஷயங்கள் என் பிள்ளையை வந்து சேரட்டும். கருப்பன் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் நின்று இந்த பெண் தெய்வம் பேசுகிறது. இந்த வராகி உன்னுடைய கண்கலங்க வைத்தவர்களுக்கு பதில் சொல்ல புறப்பட்டு விட்டாள் என்பதனை நீ மறக்காதே. பதில் சொல்ல நினைக்கின்ற இந்த தெய்வத்திற்கு நீ வழிவிடு. இவளை ஒரு முறையாவது மனதார நினைத்து விடு. என் பிள்ளையே, உன்னுடைய அன்பு உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் வரையிலும் என் பிள்ளைக்கு இனி எதை பற்றிய கலக்கங்களும் இனி தேவையில்லை. நீ விரும்பியது எல்லாமும் நீ விரும்பியபடியே உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எப்பொழுதும் இந்த கருப்பன் துணை கொண்டு வாழ நினைத்துவிடு. நல்லதே நடக்கும். என்றும் என்றென்றும் என் குழந்தையான உனக்கு. என் தங்கமே,
இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.